அதாவது அஞ்சலத்து ஒஃபாத் ஆகிட்டா. ஒஃபாத் ஆகுனதுக்கு பிற்பாடு அங்கே புரிதா சேவை நடந்துக்கிட்டு இருக்கு. புரிதா சேவையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்து புரிதா சேவை ஓதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நேரம். அப்போ ஒரு யாராச்சும் இப்படி கிராஸ் பண்ணால் ஒரு துணி உரசுங்கள, அது மாதிரி என் மேலே வந்து ஒரு கைலி உரசன மாதிரி முடியாது இருக்குது. நான் புரிதா சேவை முடிஞ்சதுக்கு பிற்பாடு உரசனுச்சு. யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துலலாம் யாரும் கதவு திறந்தெல்லாம் யாரும் அந்த நேரத்துலலாம் யாரும் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன். அதை முடிச்சதுக்கப்புறம் புரிதா சேவை முடிச்சதுக்கப்புறம் போய் அஞ்சலத்திட்ட போய் அந்த ரூமுக்கு போயிட்டு நாங்கள் வர பழக்கம் இருக்குது. ரூமுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்குது. போயிட்டு வரும்போது பெட்டை தொடுறேன். பெட்டு சூடாக இருக்குது. அதாவது ஒரு ஆள் படுத்து கிடந்து எந்திரிச்சா இருக்கும் பாருங்க சூடு. அந்த உடல் சூடு அப்படியே அந்த பெட்டில் இருக்குது. ஆமாம், அந்த போயிட்டு சூடு இருக்குது. நான் ஒன்று சபு சாதிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள் வாங்க, எதாவது என்ன நம்ம அனுபவிக்கிறத பார்க்கணுங்களா, பாருங்கண்ணே, அதான் வந்து பார்த்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு வந்துட்டான். அப்புறம் அதுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாங்கள்லாம் வந்துட்டோம். அஞ்சு ரூமை விட்டு வெளியே போனது பீமா பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே நேரம் இங்கே உரசிட்டு போனது எங்களோட கூப்பிட்டு கொண்டு. அப்புறம் இன்னொரு செய்திமா, இது ஒரு மகத்தான ஒரு செய்தி. அஞ்சலத்தில் இஸ்மு வந்து ஒரு 40 கிடைச்சா, இது எப்படி இவ்வளோ பெரிய இது இருக்குது, இது எப்படி யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறது? அதாவது ஒரு அஞ்சலத்திட்ட ஒரு இஸ்மு வாங்கமேண்டா, ஏன்னா யார் பர்மிஷன் பண்ணுவா? அவரே எதுவும் கேட்க மாட்டார். எனக்கு தான் தெரியும்ட்டு ஏதாவது ஒன்றுனா நானும் நீங்கள் தான்ட்டுவார், சாதிக்கிறதுனால நீங்கள் தான்ட்டுவார். இப்போ எங்கே போயிட்டு இருக்குது, யார்கிட்ட போய் இருக்கிறதுன்னு எல்லாம் முடியல. என்னடா சார் வந்துட்டு உட்காந்துருக்கோம். அஞ்சலத்தில் ரவுலால் பூ அப்படியே வச்சு ரோஜா பூ போட்டுருங்க, எனக்கு பூ இருக்குது. நான் அதோட என்ன செஞ்சேன், அதாவது எப்படின்னா இங்கெல்லாம் நிறைய பூ இருக்குது. நான் அதோட ஒரு பூவை தொட்டு காமிச்சேன். இந்த பூ எடுத்துட்டேன். இந்த பூ கீழே விழுவணும். இந்த பூவை வந்து அஜர்த்து இந்த பூவை தள்ளி விடுவா, இல்லை இந்த பூ விழுவணும். இந்த பூ விழுந்துச்சுன்னா நமக்கு அஜர்த்து பர்மிஷன் கொடுத்தான்னு அர்த்தம். அப்போ நம்ம ஓதலாம். அப்படி இல்லைன்னா இதை பேசாமல் இதை பொடிச்சை கொண்டு போய் வச்சு விட்டு நம்ம பண்ணலாம், அஞ்சாலும் போயிட வேண்டியதான். நமக்கு இன்னும் இது கிடையாது. இதை வந்து இந்த பூ இது பண்ண நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அஜர்த்து நாங்கள் ஓதணும், இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம தான் பூ தான் உத்தரவுன்னு தான் நம்ம நேற்று வச்சுருக்கோம். அது அஞ்சலத்திட்ட போய் பூ உழவு வைங்கன்னு கேட்டாக்கா அது சரியில்லை. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. இது ஒழுங்காக உத்தரவு அப்படியே உட்காந்துட்டு கரெக்டாக விழுந்துச்சிங்க. அந்த ஒரு தப்பு மட்டும் அந்த நான் காமிச்சு கை தொட்டு காமிச்சிருக்கேன். காற்று கத்து அது விழுவா தான் 2 பேர் சேர்ந்து விழுவுங்கள. வரிசையாக வச்ச பூவில் இந்த ஒரு பூ விழுந்தாங்க நம்ம வாங்கலாம். அதாவது எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அது பெர்மிஷன் கொடுத்துட்டா. யார் யார் ஓதணும்னு நினைக்கிறீங்களோ ஓத வேண்டாம், அது மாதிரி எல்லாரும் ஓதாது. அதில் வந்து